மூவி ரிவ்யூஸ், ரைட் அப்ஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாமே ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? ஏன் ரிவ்யூஸ் எழுதுனுங்கிற ஆசை நமக்கு இருக்காதா? ரீகோ மூவி சோஷியல் ஆப். இத்தனை லட்சம் படங்களில் எது நல்ல படம் அப்படின்னு தெரியாமல் எத்தனை மணி நேரம் ஓடிடியில் தேடி இருப்பீங்க. நம்மளே ஹைலி ரெக்கமெண்டட் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண படங்களை கூட 2-3 நாளில் பேரை மறந்துட்டு திருப்பி அந்த படத்துடைய பேரையே எத்தனை தடவை நீங்கள் தேடி இருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற அந்த படத்துடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், ரிவ்யூஸ், நம்மளை மாதிரி சினிமா லவ்வர்ஸுடைய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க. அந்த படத்தை பார்த்து முடித்த உடனே அந்த படத்தின் மீதான உங்களுடைய கருத்துக்களை வெறும் கமெண்ட்ஸில் விடாமல் உங்கள் ஸ்டைல்லையே ஒரு அழகான ரிவ்யூவாக எழுதி உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ண, அங்கேயே மூவி போல்ஸ் போட, சீன் அனாலிசிஸ் எழுத, ஒரு சின்ன குரூப் கிரியேட் பண்ணி அதை பற்றி அங்கேயே நிறைய டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு எல்லாத்துக்குமான ஒரே இடம் தான் இந்த ரீகோ. சினிமா காதலர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆப் இது. இது ஒரு ஃப்ரீ ஆப் தான். ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அப்படின்னு ரெண்டுலேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்புடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். அப்புறம் என்ன, லிங்கை தட்டுங்க, சினிமா மீதான உங்களுடைய மொத்த காதலையும் உள்ள கொட்டுங்க. ரீகோ சினிமா காதலர்களுக்காக. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக தமிழ் டப்பிங்லேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இப்போ வெளியாகிருக்கிற பாலரினா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். தன்னுடைய அப்பாவை கொன்னவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்கள பழிதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக களத்தில் இறங்குற கதாநாயகியுடைய கதை தான் இந்த பாலரினா. இந்த படத்தை ஷே ஹேட்டன் எழுத லென் வைஸ்மன் இயக்கியிருக்காப்புல. ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸில் 5வது படமாக, ஒரு ஸ்பின் ஆஃப் படமாகத்தான் இது இப்போ வெளியாகிருக்கு. இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2019 வெளியான ஜான்விக் சாப்டர் 3 பேரபலம் இருக்குது இல்லையா, அந்த கதை நடக்கும்போது அதுக்கு பேரலெல்லாம் நடக்கிற மாதிரி தான் இந்த கதைக்களத்தை செட் அவுட் பண்ணியிருக்காங்க. சாப்டர் 4 முன்னாடிக்கு நடக்கிற மாதிரி ஒரு கதைக்களம் இது. பொதுவாகவே ஜான்விக் படங்கள் நம்ம தியேட்டர்ஸில் போய் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பார்க்குறது காரணம் என்ன? சும்மா அதிரிபுதிரியான ஆக்ஷன் சம்பவங்கள் தான். இந்த படத்துலையும் அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா பேச்சை விட வீச்சு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுருக்காங்க. சீனுக்கு சீனு சம்பவம் தான். அந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த படத்தில் நீட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு இந்த டீமு. குறிப்பாக அந்த வெரி ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸு, அந்த கான்டினென்டல் ஹோட்டல் கூட நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி அட்மாஸ்பியருக்குள்ளே 2 ஃபீமேல் கேரக்டர்ஸுக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஆக்ஷன் பிளாக்கு, கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ்னு சொல்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அதகலமாக தெரிக்க விட்டுருக்காங்க. இதுக்கு ஆக்ஷன் கொரியோகிராஃபருக்கு மிகப்பெரிய குளிர் கொடுக்கணும். செம்மையாக பண்ணியிருக்காரு அவர். அதே மாதிரி படத்துடைய சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், படத்துடைய சவுண்ட் டிசைனர்னு எல்லாத்துக்கும் கிரெடிட் கொடுக்கணும். இது போக விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், குறிப்பாக எஸ்எஃப்எக்ஸ் சும்மா கோடாரி எடுத்து வாயிலே சொல்லுறாங்க. அந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல் அட்டகாசமாக உட்கார வச்சிருக்கு அந்த டீமை. ஆனடி அர்மாஸ் கிட்டத்தட்ட ஒரு சாக்லேட் கேர்ளாக தான் இது வரைக்கும் நம்ம பல படங்களில் பார்த்துருக்கோம். அம்மணி நடித்த படங்கள் எல்லாமே அவங்களுடைய கதாபாத்திரம் அப்படி தான் சித்தரிக்கப்படும். ரொம்ப காமன் கம்போஸ்டாக, ரொம்ப அமைதியாக செட்டிலாக இருக்கக்கூடிய கதாபாத்திரமாகத்தான் இருக்கும். ஆனால் ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸுக்குள்ளே வந்துட்டு அப்புறம் என்ன காமன் கம்போஸ்டு, சும்மா எடுத்து வெட்ட வேண்டியதான் சரமாரியா அப்படிங்கிற மாதிரி எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஆனால் மிகப்பெரிய எஃபர்ட் இருக்குது. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸில் சூப்பராக அந்த கதாபாத்திரமாக நின்றுருக்காங்க ஆனடி அர்மாஸ். நம்ம சம்பவக்காரன் 2 சீனுக்கு வர்றாப்புல, அது யார் அப்படின்னு நான் இங்கே ரிவீல் பண்ணல. தேட்டருக்கு போய் பார்க்கணும்னா அதுக்கப்புறம் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி அந்த ரஸ்கா ரோமாவுடைய டைரக்டராக வரக்கூடிய ஆஞ்சலிகா ஹியூஸ்டன், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், படத்துடைய மெயின் ஆண்டகனிஸ்டாக வரக்கூடிய கேப்ரியல் பானுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், லான்ஸ் ரெடிக், நார்மன் ரீடஸ், கேட்டலினா சாண்டினோ மொரியனோ, இவங்க எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக அந்தந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அட்டகாசமாக உட்கார வச்சுருக்காங்க இவங்க. இந்த படமே, மொத்த படமே ஒரு செட்டுக்குள்ளே எடுத்திருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், எல்லாமே செட்டு தான், சீனுக்கு சீனு செட்டு தான் அந்த படத்தில். ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுக்கும் நிச்சயமாக மிகப்பெரிய கிரெடிட் கொடுக்கணும். எது செட்டு, எது ஒரிஜினலான இடத்துல எடுத்தாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு தத்ரூபமாக அவங்களுடைய வேலைப்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும். செம்மையாக பண்ணியிருக்கு ப்ரொடக்ஷன் டிசைன் டீமும் அவங்க சைட்லேருந்து கொடுக்க வேண்டிய கான்ட்ரிபியூஷனை. எனக்கு 2 விஷயம்தான் இந்த படத்தில் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. ஒன்று, என்னதான் வந்து கேப்ரியல் பர்ன்ஸ் வந்து படத்துடைய மெயின் ஆண்டகனிஸ்ட்டு, வேறு மாதிரி கதாபாத்திரம் அப்படிங்கிற மாதிரி இவங்களையே ஹைப்பை கொடுத்து உருட்டினா கூட இந்த படத்தில் அந்த கதாபாத்திரம் உள்ளே வரக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது எழுதப்பட்டது, காட்சிப்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக எஃபெக்டிவாக இல்லையோ. அதால் பார்க்கும்போது என்னத்தப்பா விடுங்கப்பா, அந்தால உள்ளே விடுங்க கதவை திறந்து அப்படிங்கிற மாதிரி இருக்காப்புலையே. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த கதாபாத்திரம் இந்த படத்தில் பெருசாக சித்தரிக்கப்படலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இன்னொரு பக்கம்
பேலரினா நம்ம கதாநாயகி இருக்காங்களே, அவங்களுடைய அந்த கதாபாத்திரமே கூட ஜான்விக்கு ஈக்குவலாக எழுதவே கிடையாது. இன்டென்ஷனலாகவே அவங்க கொஞ்சம் கம்மியாக செட்டிலாகத்தான் அந்த கதாபாத்திரத்தை எழுதியிருக்காங்களோங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் நம்ம பேக் ஆஃப் த மைண்டில் வச்சு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அம்மா 60 பேர் 70 பேர் அசாத்த சும்மா கோடாரியை வச்சு வெட்டி எரிஞ்சிட்டு வீசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சம்பவக்காரங்கிட்ட பெருசாக நிற்க முடியல. அந்த மாதிரி தான் அந்த கதாபாத்திர வடிவமைப்பே இருக்குது. ஏன்னா அந்தம்மாவுக்கும் சம்பவக்காரனுக்கும் இடையில் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன். படத்துடைய மிகப்பெரிய ஹைலைட்டே இதான் டோய் அப்படிங்கிற லெவலில் நினச்சேன். பட் அது புஸ்வானமாக போயிடுச்சு அந்த சீக்வன்ஸு. அதனாலேயே என்னங்க இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அது அந்தளவுக்கு பெருசாக ஹைப்பு காட்டலையே அவங்க அந்த பேலரினா கதாபாத்திரத்தில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸுடைய படங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பேலரினாவும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி தெறிக்க சம்பவங்கள் நிறைய இந்த படத்துக்குள்ளேயும் இருக்குது. என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு தியேட்டர் மெட்டீரியல் தான். தாராளமாக ஒரு தியேட்டரில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களை அந்த படம் கவர்றதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படம் ஏ சர்டிஃபைடு படம். செக்ஷுவலாக எந்த ஒரு காட்சிகளும் பெருசாக கிடையாது. பட் ஒரு சில ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், படம் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்க சம்பவங்கள் அப்படிங்கிற மாதிரி வழக்கமான ஜான்விக் ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய படங்கள் எப்படி இருக்கலாம் எல்லாம் உள்ளே இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ஏ சர்டிஃபிகேட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் இன்றைக்கி தமிழ் டப்பிங்கில் வெளியாகுது. ஆனால் நேற்று நைட்டே இந்த படம் இங்கிலீஷ் வெர்ஷனில் வெளியாயிருச்சு பல தியேட்டர்ஸில். நான் அப்படி தான் பார்த்தேன். அதனால் தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த விஷயத்தையும் ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நான் இங்கேயே சொல்லிடுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.